அமெரிக்க அதிபர் சீன அதிபர் கொரியாவில் சந்திச்சிருக்கிறாங்க. பெரிய அளவில் வரி விதித்தது அப்படின்னா சீனாவுக்கு தான். அதுல ஒரு சுமூகமான முடிவுகள் எல்லாம் எட்டப்பட்டதா தகவல்கள் வருது. தனக்கு இணையான ஒரு வல்லமை மிக்க நாடாக சீனாவை அமெரிக்கா ஒத்துக்கொள்கிறது. மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு டிபிக்கல் பிசினஸ் மேன். சீனாவும் வடகொரியாவும் ரஷ்யாவும் இணைந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு நகர்வும் இதற்குள் நீங்கள் பார்க்க முடியும். ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா என்பது இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு அது பெரிய அச்சுறுத்தல். நடுத்தர மக்களை இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலதிபர்கள் வழியாக இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், அது இதுன்னு போட்டு உறிஞ்சி 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 தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் காஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், 2 நாட்கள் கழித்து அமெரிக்க அதிபர் சீன அதிபர் கொரியாவில் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த வர்த்தக போர்னே நம்ம குறிப்பிடலாம். அது பெரிய அளவில் வரி விதித்தது அப்படின்னா சீனாவுக்கு தான். 2 பேரும் சந்திச்சு அதில் ஒரு சுமூகமான முடிவுகள் எல்லாம் எட்டப்பட்டதா தகவல்கள் வருது. சீனா இது வரைக்கும் எதுவும் தெரிவிக்கல. அமெரிக்க அதிபர் பேட்டிகள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? 3 முக்கியமான விஷயங்கள். முதலில் இது ஒரு டிப்பிக்கல் ஆஃப் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் நம்ம அடிக்கடி சொல்றது, அவர் ஒரு டிரான்சாக்ஷனலிஸ்ட். எது அமெரிக்காவுக்கு நன்மை தரும் அதை நான் செய்வேன். அதற்காக இன்று இமயமலையின் உச்சத்தில் நிற்பேன், நாளை கீழிறங்கி அப்படியே 360 டிகிரி அடிச்ச மாதிரி அடிச்சு வருவேன். அதிலெல்லாம் அவர் ஒரு டிப்பிக்கல் பிஸ்னஸ் மேன். அந்த நாட்டுக்கு என்ன சாதகமானதாக இருக்குமோ அதற்காக இன்று உச்ச ஸ்தாயிக்கு போவதும் நாளை கீழிறங்கி வருவதும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இது மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டிருக்கிறது. இதனுடைய முக்கியமான அம்சங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒன்று, 2 நாடுகளுக்கும் இடையேயான அந்த வரி விதிப்பு என்பது 47% குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கையில் 2 நாடுகள் தான் இப்பொழுது உச்சபட்ச வரி விதிப்பில் இருக்கின்றன, இந்தியாவும் பிரேசில் நாடும். இது மிக முக்கியமானது. 2 அமெரிக்காவினுடைய நவீன தொழிற்சாலைகளுக்கு தேவையான கனிமங்கள், இந்த ரேர் எர்த்ஸ்னு சொல்லுவாங்க, கோபால்ட்டாக இருக்கலாம், மெக்னீசியமாக இருக்கலாம், இது சீனாவில் ஏராளம் கொட்டி கிடக்கிறது. ஆப்பிரிக்கா உள்ளிட்ட கண்டங்களினுடைய மிக முக்கியமான கனிமங்களை சீனா கட்டுப்படுத்துகிறது. அமெரிக்காவுக்கு தங்குதடையின்றி இறக்குமதி செய்வது, அமெரிக்காவினுடைய வேளாண் பொருட்கள், குறிப்பாக சோயாபீன்ஸ். ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள், மாகான்னு சொல்லுவாங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்ற அந்த ஒரு இயக்கம், அதை சார்ந்தவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள், அமெரிக்காவின் விவசாய பெருங்குடி மக்கள். சோயாபீன்ஸ் ஏற்றுமதி என்பது அந்த பொருளாதாரத்தின், அமெரிக்காவினுடைய வேளாண் பொருளாதாரத்தின் ஒரு முதுகெலும்பு. சீனா பேரளவு சோயாபீன்ஸ் வாங்குவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. 3, 2 நாடுகளும் ஓராண்டு காலத்திற்கு வரி விதிப்பு போரில் ஈடுபடுவதில்லை என்கின்ற ஒரு எழுதப்படாத ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமானது, ஓராண்டுக்கு ஸ்டெபிலிட்டி என்பது. அதை விட மிக முக்கியமாக G2 என்கின்ற ஒரு யோசனையை அவர் ட்ரம்ப் தான் சொல்லியிருக்கார், சீனா சொல்லலை. 2 நாடுகளும் இணைந்து 2 நாடுகளின் வளர்ச்சிக்காகவும் உலகத்தினுடைய வளர்ச்சி மற்றும் ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் இணைந்து உழைப்போம். ஐரோப்பிய ஒன்றியத்தை கூட அவர் விட்டிருக்கிறார், ரஷ்யாவை இதில் சேர்க்கல. நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம். அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு இணையான ஒரு வல்லமை மிக்க நாடாக சீனாவை அமெரிக்கா ஒத்துக்கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. இது ஒரு மிக முக்கியமான நகர்வு. இதனுடைய பரந்துபட்ட புவிசார் விளைவுகள், அரசியல் விளைவுகள் என்ன என்கின்ற கேள்வியும், இதனால் இந்தியாவுக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் என்கின்ற கேள்வியும் 2ம் முக்கியமானது. இப்போ G2 என்கின்ற அந்த அடிப்படை என்பது ஒரு மல்டிலேட்ரல் வேர்ல்ட், பல்வேறு வல்லமை மிக்க நாடுகளின் அல்லது பல்வேறு வளரும் நாடுகளினுடைய ஒரு அதிகார ஓர்மை என்பதிலிருந்து விலகி மிகவும் வலிமை மிக்க 2 நாடுகள் இந்த உலகை ஆட்டிப்படைக்க விரும்புகின்றன. அப்படி ஆட்டிப்படைப்பதில் 2 பேருக்கும் இடையே கருத்து ஒற்றுமை வருகிறது என்பது ஒன்று. 2வது, ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ரஷ்யாவை பற்றித்தான் அவர்களுக்கு அதிக அச்சம், சீனாவை பற்றி அவர்களுக்கு அச்சம் இல்லை. எனவே ரஷ்யாவை பலவீனப்படுத்துவது என்பதை விட மட்டுப்படுத்துவது. காரணம், ரஷ்யா மட்டும் தனியாக நின்றால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் எதிர்கொண்டு விடுவார்கள். ஆனால் ரஷ்யா, சீனா, வடகொரியா இந்த 3ம் இணைகிற பொழுது அது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். எனவே ரஷ்யாவும் சீனாவும் மிக அணுக்கமாக நெருங்கி வருகின்ற
அந்த நிலையை தவிர்ப்பது என்பதும் இந்த நான் சொல்வது மூலோபாய நகர்வுன்னு சொல்லுவோம். அந்த நகர்வில் தெரிகிறது. ரஷ்யாவை நீங்கள் பார்க்கிற போது இன்று இருக்கிற ரஷ்யாவாக அதை பார்க்கக்கூடாது. 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரது ஜெர்மனியே தோற்கடித்த ஒரு நாடு. அதைவிட முக்கியமாக கிழக்கு ஐரோப்பியா முழுவதையும், மத்திய ஆசியா மட்டுமல்ல, இப்போ கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அப்புறம் பல்கேரியா, ரொமேனியா, போலந்து, இந்த அனைத்து நாடுகளையும் கட்டுப்படுத்திய ஒரு பேரரசு மட்டுமல்ல, ஈஸ்டர்ன் கிறிஸ்டண்டம் என்று சொல்வார்கள். கான்ஸ்டான்டினோப்பிளை மையமாக கொண்டு உலகத்தின் மிகப்பெரிய பேரரசை, ரோமாபுரி பேரரசை விட மிகப்பெரிய பேரரசை உருவாக்கிய ஒரு நாடு ரஷ்யா. இந்த உலகத்தில் ஆகப்பெரும் வல்லரசாக ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆட்டோமன் எம்பையர்னு சொல்வார், ஆட்டோமன் பேரரசு. அந்த ஆட்டோமன் பேரரசையும் படிப்படியாக அழித்து இன்று இருக்கக்கூடிய அத்தனை கிழக்கு ஐரோப்பிய நாடுகளையும், அது பல்கேரியாவாக இருக்கலாம், ரொமேனியாவாக இருக்கலாம், போலந்தாக இருக்கலாம், இந்த நாடுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்ததே ரஷ்யா. அதனால ரஷ்யாவை இன்றைக்கு இருக்கிற ஒரு ரஷ்யாவை நீங்க பார்க்கக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு பேரரசனுடைய தொடர்ச்சி. ஐரோப்பிய நிலப்பரப்பின் பெரும் பகுதிகளை கட்டி ஆண்ட ஒரு அரசு. அதனால அந்த அச்சம் அல்ல. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களது பாதுகாப்பு கொள்கைகளையும் வெளியுறவு கொள்கைகளையும் புவிசார் அரசியல் கொள்கைகளையும் வகுக்கிற பொழுது பழைய அனுபவங்களிலிருந்தும் நினைவுகளிலிருந்தும் தான் அதை அவர்கள் வகுப்பார்கள். எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கக்கூடும் என்கின்ற சாத்தியப்பாடுகளை வரையறுத்து, அவ்வகையில் சீனாவும் வடகொரியாவும் ரஷ்யாவும் இணைந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு நகர்வும் இதற்குள் நீங்கள் பார்க்க முடியும். 2. 3, இந்த ஒன்றிணைவு என்பது ஈரானை தனிமைப்படுத்தும். மேலும் அதுவும் இதுக்குள்ள இருக்குது. இதுவரை ஈரான், ரஷ்யா அது எப்போதுமே அவர்கள் நட்பு நாடுகளாக இருந்திருக்கின்றன. ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா என்பது இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு அது பெரிய அச்சுறுத்தல். மேற்கு ஆசியா, வெஸ்ட் ஏசியான்னு சொல்ற இஸ்ரேல் உள்ளிட்ட சிரியா, ஜோர்டன், இந்த பரப்பில் அமெரிக்கா விரும்புகிறபடியான ஒரு அதிகார வடிவமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால் ஈரானுடன் ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் இணையக்கூடாது. இதை தவிர்க்கிற ஒரு அணுகுமுறையையும் இதில் நீங்கள் பார்க்கலாம். இதற்கும் அப்பால் நீங்க பாசிட்டிவான இல்ல, இது இயல்பா இது நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடு இருந்தது என்பது ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்னா, இதுதான் இந்தியாவினுடைய நிலை என்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி, சீனாவினுடைய இன்றைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவி இருக்கிறது. இது மிக முக்கியமான, பலரும் அதை பார்க்க தவறி விடுகிறார்கள். தன்னுடைய அதி உயர் நிறுவனங்களை எல்லாம், கல்வி நிறுவனங்கள், ஆய்வு நிறுவனங்களை எல்லாம் சீனாவை அது உள்ள விட்டுருச்சு. ரஷ்யாவுக்கு இணையாக ரஷ்யாவை மட்டுப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கு இருந்தாலும் கூட இன்றைய சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்கா பெரிதும் உதவி இருக்கிறது. இது சீனாவுக்கும் நல்லா தெரியும். அப்போ ஒரு அதிகார போட்டி அப்படிதான் இருக்குமே தவிர, அது 2 பேருக்கு இடையில அந்த கொடுத்தல் வாங்கல் நல்லுறவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நீண்ட காலமாகவே, குறிப்பாக 1960கள் தொடங்கி இன்னைக்கு ஒரு 60-65 ஆண்டு காலம் அது இருந்திருக்கிறது. 2வது, சீனர்கள் அந்த பகுதியில் மிக முக்கியமான வர்த்தகர்களாக இருக்கிறார்கள். பிலிப்பீன்ஸாக இருக்கட்டும், கம்போடியாவாக இருக்கட்டும், லாவோஸாக இருக்கட்டும், இந்த வர்த்தக சமூகமாக இருக்கிறவர்கள் மோதலை பெரிதாக விரும்ப மாட்டார்கள். இப்போ சீனாவுடனும் அனுசரித்து போவோம் என்கின்ற ஒரு அணுகுமுறை இருக்கும். 3வதாக, நீங்கள் ஒரு 45 ஆண்டு கால 50 ஆண்டு கால சீனாவினுடைய வரலாறை பார்த்தீர்கள் என்றால் போரை தவிர்க்கின்ற ஒரு அணுகுமுறை அதற்கு இருக்கிறது. எல்லை பகுதியை பகிர்ந்து கொள்கிற இந்தியாவோடு தான் அது நேரடி மோதல் இருக்கிறது, அல்லது இந்தியா வளர்ந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு கொள்கை இருக்கிறது. ஆனால் போரை விரும்புகிற நாடாக சீனா இல்லை. போர் தன்னை பலவீனப்படுத்தும், போர் தன்னுடைய சமூக அரசியல் ஒரு அமைதி நிலையை சீர்குலைக்கும், போர் தன்னுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தும் என்பது சீனாவுக்கு தெரியும். எனவே அதனுடைய அத்தனை கொள்கை வகுப்புகளும் போரை தவிர்ப்பது ஆன மட்டும் என்கின்ற ஒரு அணுகுமுறை. நீங்க நல்லா அதனுடைய அணுகுமுறைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பாராட்டத்தக்க, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, வலிமையை வளர்த்து கொள்கிற அதே வேளை மோதலை தவிர்ப்பது. வலிமையை வளர்த்து கொண்டே போகுது. நீங்கள் வலிமையை வளர்த்து கொண்டே போனீர்கள் என்றால் யாரும் மோதுவதற்கு வரமாட்டார்கள். உங்களை எப்படியாவது ஒரு மோதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலர் முயன்றாலும் கூட அதற்கு நீங்கள் போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அதான் அறிவு. ஏன்னா போர்னா எப்பவுமே அது ஆற்றல் விரயம் தானே. காயப்படும், மக்கள் சிரமப்படுவார்கள். இது ரொம்ப துல்லியமாக தெரியும். இது இந்தியாவை எங்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது என்கின்ற போது, நாம் ஒரு அடிக்கடி சொல்வதைப் போல ஒரு சிறிய நாடாகவும் இல்லை, வல்லமை மிக்க பெரிய நாடாகவும் இல்லை. இந்த வளரும் வழியில் இருந்த ஒரு நாடு. சீனா அளவுக்கு நாமும் வளர்ந்திருப்போம். இந்த வலதுசாரி தேசியம், RSS தேசியம் மட்டும் வரவில்லை என்றால் இந்நேரத்தில் நாம் அந்த உலகம் நம்மை வளர்த்து ஒரு இடத்தில் கொண்டு வந்து அமர வைத்திருக்கும்.
ஆனால் இன்று உலகம் நம்மை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்த ஜனநாயக மேற்குலகம் என்பது நாம் ஜனநாயகத்தை இழந்துவிட்ட ஒரு நாடாகவும், அது ஒரு வலதுசாரி ஜியோபொலிட்டிக்கல் அம்பிஷன் கொண்ட ஒரு ஐடியாலஜியால் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு நாடாகவும் பார்க்கிறது. இது யாரும் பலரும் அதை கவனிக்கிறது இல்லை. ஆர்எஸ்எஸ் என்பது அதுக்கு ஜியோபொலிட்டிக்கல் அம்பிஷன்ஸ் இருக்குது. இலங்கைக்குள்ளே போய் பௌத்தத்தை அது தன்னோட சிஸ்டர் ரிலிஜன் சொல்ல விரும்புது. எங்கெங்கெல்லாம் பௌத்தம் இருக்கிறதோ அதெல்லாம் அவங்களுடைய அம்பிஷன் ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அம்பிஷன்ஸ். இது அவ்வளவு ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கவே அவங்களுக்கு இல்லை. நமக்கு எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு இல்லை. அப்போ இந்தியாவினுடைய நிலை தர்ம சங்கடமாகுது. அப்போ அதனால தான் நம்ம கூட தமிழகத்தில் கூட சொன்னோம், அமெரிக்காவுடன் மோதல் வந்த உடனேயே சீனாவுடன் இது போனப்போ சீனாவை நம்பாதீங்கன்னு நம்ம சொன்னோம். ஏன்னா சீனா அது புத்திசாலியான ஒரு நாடு. தனது நலன்களை மட்டும்தான் அது அடிப்படையாக, அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு விஷயங்கள் எல்லாம் செய்வது இல்லை. இதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா குவாடுங்கிற இந்த லெவரேஜ்னு சொல்லி எந்த அளவுக்கு நீங்கள் லெவரேஜ் பண்ண முடியும். இப்போ அரசியல்வாதி சொல்லுவாங்கல்ல, என்னைக்கு நீங்கள் முக்கியமானவங்களா இருக்கா அது வரைக்கும் உங்களை நல்லா வாங்கினா உட்காருங்கன்னா அப்படின்னு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்றைக்கு உங்களால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லையோ அந்த எப்படி இருக்கீங்க அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. இதுதான் யுவர் கெப்பாசிட்டி டு லெவரேஜ். நான் சொன்னால் ஒரு 10,000 கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா எந்த மந்திரியோ அல்ல எம்எல்ஏயோ நமக்கு ஒரு மரியாதையை கொடுப்பாங்க. அல்ல தமிழ்நாட்டில் நான் ஒரு போஸ்ட் போட்டால் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா நமக்கு ஒரு மரியாதை. இது பேர் தான் இந்த லெவரேஜிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போது சீனாவை மட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தேவை அமெரிக்காவுக்கு எதற்கு வந்தது என்றால், தமது நேச நாடுகள் இரத்த உறவு நாடான ஆஸ்திரேலியாவையும் ஜப்பானையும் சீனாவினுடைய எதிர்கால அச்சுறுத்தலிலிருந்து அல்லது ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நேட்டோ நாடுகளினுடைய, அமெரிக்க தலைமையிலான நேட்டோ நாடுகளுடைய கவலை. அதற்காக தான் குவாடுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. குவாடில் இந்தியா இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, ஜப்பான் இருக்குது. இந்த நாடுகளினுடைய ஒரு இராணுவ அரசியல் ஒரு வலைப்பின்னல் தான் குவாட். அந்த குவாடு இந்தியாவினுடைய ஸ்டேச்சரை கொஞ்சம் மேலே தூக்கி கொண்டு போச்சுது. ஐ ஆம் இம்பார்ட்டன்ட். நான் ஆஸ்திரேலியாவினுடைய பாதுகாப்பும் ஜப்பானுடைய பாதுகாப்பும் அதை விட முக்கியமாக நேட்டோ கணக்குகளில் நான் முக்கியமானவனாக இருக்கிறேங்கிறதா அந்த 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 லெவரேஜ். இப்போ பட்டுன்னு அது பொசுக்குன்னு அது போயிடுது. எப்படி போகுதுன்னா, சீனாவும் அமெரிக்காவும் ஒன்றா இருப்போ அவங்க ஒன்றாவோ இணக்கப்பாடாக இருக்கின்ற வரை சீனாவிடம் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நேரடி அச்சுறுத்தல் இல்லை, அது தவிர்க்கப்படலாம். அப்படி பார்க்குறாங்க. இதில் எத்தனை காய்களை அடிக்கிறான்னு பாருங்க. ஈரானை தனிமைப்படுத்துகிறாங்க ஒரு பக்கத்தில், ரஷ்யாவை தனிமைப்படுத்துகிறாங்க. ஜப்பான் ஆஸ்திரேலியாவுக்கு உடனடி அச்சுறுத்தல் சீனாவிடம் இருந்து இல்லை என்பதையும் அவர்கள் உறுதி செய்கிறார்கள். ஸோ இந்தியாவுடைய லெவரேஜ் குறையுது. இது ஒன்று. ஸோ குவாடினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நேச்சுரலி இவ்வளவு இணக்கப்பாடு G2ங்கிற ஒன்று வந்துச்சுன்னா பிரிக்ஸினுடைய இது குறையும். இந்த பிரிக்ஸ் தான் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அணியமாக. இப்போ சீனா இல்லாத பிரிக்ஸ் நிற்காது. அதில் அமெரிக்கா எப்படி வெற்றி பெறுகிறது என்றால், பிரிக்ஸ் வலுவாக வந்துவிட்டால் டாலரை கடந்து தத்தமது பணத்தாள்களில் வணிகம் செய்கிற ஒரு முறையை அல்லது பிரிக்ஸுக்கு என்று ஒரு பொது நாணய மாற்று முறையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதிலும் தன்னை அமெரிக்கா தனது டாலர் முதன்மை, the predominance and preeminence of dollar as a international fiat currencyன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபியாட் கரன்சியா டாலர் நிலைநிறுத்தலை இதில் வெற்றி பெறுவதாக நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்தியாவுடைய நிலைமை நான் சொல்ற மாதிரி இந்தியா தவறு செய்துன்னு சொல்ல மாட்டேன். இந்தியா இன்னும் ரொம்ப தூரம் வளரணும். நம்ம வளராத நிலையிலும் இல்லை, வல்லமையோடு வளர்ந்து விட்ட நிலையிலும் இல்லை. வல்லமையோடு வளர வேண்டும் என்றால் 2 அடிப்படைகள் ரொம்ப முக்கியம். அதான் இங்கே இருக்கிற நீங்க இந்த முட்டாள் தேசியவாத கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஆஹா ஓஹோ நாங்கள் உலகத்தில் 4வது பொருளாதாரமாக மாறிவிட்டோம். எஸ், ட்ரூ. உலகத்தில் ஒரு 4வது பொருளாதாரமாக நாம் மாறுகின்ற நிலையை நோக்கி இன்னும் நம்ம ஒஃபிஷியலாக சேரல. பட் 4வது பொருளாதாரமாக வந்துடுவோம், சீக்கிரம் வந்துடுவோம். பட் தட் இஸ் நாட் சக்சஸ். என்று தனிநபர் வருமானத்தில் நீங்கள் 4வது 3வது 5வது 10வது இடத்திற்குள் வருகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் உண்மையான வளம் மிக்க வலிமையான நாடு, இல்லை என்றால் வீக்கமான நாடு. அப்படி பார்க்கிற போது 4வது உலக பொருளாதாரமாக நாம் வளர்ந்து அருகில் வந்திருந்த போதும் கூட தனிநபர் வருமானம் என்று வருகின்ற பொழுது 141வது இடத்தில் தான் நம்ம இருக்கிறோம். So that is terrible. It's very terrible. மக்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள். ஒரு சிறு தொகுப்பினர் மொத்த பொருளாதாரத்தையும், this is what we call oligarchy. அதானி, அம்பானி, பிர்லாக்கள், இப்படி ஒரு சிறிய கூட்டம் நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளங்களையும் கட்டுப்படுத்துகிறது. திஸ் இஸ் நாட், இதில் பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை, இல்லவே இல்லை.
இந்த நாட்டில் நடக்கிற வளர்ச்சி, சாலைகளாக இருக்கட்டும், சில கட்டுமானங்களாக இருக்கட்டும், நடுத்தர மக்களை உறிஞ்சி 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 இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலதிபர்கள் வழியாக இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், அது இதுன்னு போட்டு உறிஞ்சிதான் இந்த வளர்ச்சி நடக்கிறதை தவிர நாட்டின் வளங்கள் எல்லாம் யாரிடம் சென்று திரள்கிறது என்றால் அது ஒரு சிறு தொகுப்பு பெரும் முதலைகளிடம் சென்று சேர்கிறது. எனவேதான் 4வது பொருளாதாரம் என்று சொல்லி பெருமைப்படாதீர்கள். உலகின் தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் என்று வருகிற போது நாம் 141வது இடத்தில் தான் இருக்கிறோம். இதெல்லாம் உலக பரப்பில் நமது பெருமிதத்தை குறைக்கும், நமது மதிப்பை குறைக்கும். கடைசியாக இந்த கிரேட் 2 என்று வருகிற போது இந்தியாவினுடைய வளர்ச்சியை எந்தெந்த வழியிலெல்லாம் சீனா மட்டுப்படுத்த முயலும். ஒருவேளை ஒரு நேரடி தாக்குதலுக்கு கூட அது வருமா, அல்லது இன்னொரு ஊடாக போரை அது நடத்துமா? இப்போ சமீபத்தில் நீங்கள் நடந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் மாணவர் போராட்டம் நடந்து ஒரு அரசியல் மாற்றம் நடந்தது. இந்தியாவால் அதை கட்டுப்படுத்த முடியல, ஒன்றும் கட்டுப்படுத்த. அதில் நமக்கு ஸ்டேக்கே இருக்கல. இப்போது அமைந்திருக்கிற ஆட்சி என்பது இந்தியாவோடு இணக்கப்பாடாக செல்வது போல காட்டிக்கொள்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அடுத்து வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தது. முழுமையாக இந்தியாவின் ஆதரவாக இருந்த ஹசீனா வஜத் அவர்கள் இன்று இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். அங்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளில் இந்தியாவுக்கு எந்த இம்பாக்டும் இல்லை, தாக்கம் என்பது இல்லை, இன்ஃப்ளூன்ஸும் இல்லை. அடுத்து நேபாளில் நடந்தது. இந்தியா வாஸ் சர்ப்ரைஸ். அந்த நிகழ்வுகளை தவிர்ப்பதிலோ அல்லது வந்த பிறகு அவற்றை தடம் தந்து நடத்துவதிலோ இந்தியாவுக்கு ரோலே இருக்கல. ஸோ தேர் இஸ் சம்திங் வெரி ஃபண்டமெண்டலி ராங் வித் அவர் ஃபாரின் பாலிசி. அது என்னங்கிறது நம்ம ஏன் பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் நமக்கு பிடிக்கல, இன்னும் அந்த ஒரு சமநிலைக்கு வரல, விரைவில் வருமாங்கிறது தெரியல. அது எப்படி ஃபாதர்? இப்போ சீனாவோட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சது மாதிரி ஒரு 10% உடனடியாக குறைக்கிறாங்க. இந்தியாவில் 50% அப்படியே இருக்கு. நம்மளும் எதிர்பார்க்குறோம் அடுத்த மாதம். அது ஏன் இன்னுமே இழுபறியில் இருக்கு? அதில் என்ன சிக்கல் பெரிய அளவில் இருக்கு? இதில் 2 வகையில் பார்க்கணுங்க. அதாவது இப்போதைக்கு அவங்க ரஷ்யா ஓரளவுக்கு இந்த காசா பிரச்சனை, அது நெத்தன்யாகு அதே வெறியோடு தான் அந்த ஆள் நடந்துக்கிறாரு. ஆனாலும் நேரடியான ஒரு உன்மத்தமான போரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இந்த உக்ரைன் போரையும் ஒரு மட்டுக்குள்ள கொண்டு வந்து சரியா நினைக்கிறாங்க. ரஷ்யா ஒரு பழைய பேரரசாகத்தான் தன்னை நடத்தி கொள்கிறது. ரஷ்யாவை நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த ஜெலன்ஸ்கிங்கிற அந்த முட்டாள் ஒரு அதிபர் தான், மன்னிக்கணும் அதை சொல்றதுக்கு. அதை ஊக்கப்படுத்தினது அமெரிக்க அந்த டெமோக்ராட்டிக் பைடன் நிர்வாகமும் இவங்க சேர்ந்து தான் இதை ஊக்கப்படுத்தினாங்க. அது காரணம் ஆயில் நிறுவனங்கள். அது பேர் அதுக்குள்ள நான் பேசவே வரல. ஸோ அந்த போரை ஓரளவுக்கு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா ரஷ்யாவுக்கு பொருளாதார துன்பங்களை தரணும். அதில் ஆயில் தான். ரஷ்யா ஒரு மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இந்தியா ஏகப்பட்ட ஆயில் வாங்குது. இப்போ கொஞ்சம் குறைச்சிருச்சுன்னு வச்சாலும் அது இன்னும் அவங்களுக்கு திருப்திகரமான அளவுக்கு அவங்க குறைக்கல. ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற ஆயிலை டிராஸ்டிக்காக குறைச்சி கொண்டு வந்தாங்கன்னா அந்த நிலை, இந்த நெருக்கடி மாறக்கூடும். இந்தியாவுடைய உறவும் சீரமையும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொன்று இதில் என்னென்னா, ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படுகின்ற ஆயிலுங்கிறது இந்தியாவினுடைய சாமானிய மக்களுக்கு அதனுடைய நன்மை சென்று சேர்கிறது அப்படின்னா கூட கொஞ்சம் அனுசரணையாக பார்ப்பாங்க. உலக அளவிலான கொள்கைகள் என்பது ஒரு நீக்குப்போக்கில்லாத இரக்கமற்ற தன்மை கொண்டது அல்ல. ஆனால் இந்த ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படுகிற அனைத்துமே அம்பானிகளுக்கு மட்டும், அம்பானி அந்த ஒரு குழுமத்திற்கு தான் அது பயன்படுகிறது. அப்படின்னா அவங்களுக்கும் இன்று ஆளுகிறவர்களுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் இந்திய மக்களின் பெயரால் இது நடக்குது. இந்திய மக்களின் பெயரால் அம்பானி தான் அதில் பெனிஃபிட் ஆகுது, அந்த குழுமம் மட்டும்தான் பெனிஃபிட் ஆகுது. இதுவும் அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் தான் அந்த ஆயில் பர்ச்சேஸை குறைச்சி கொண்டு வந்தாங்கன்னா நிலைமை கொஞ்சம் மாறக்கூடும். இன்னொன்று, அந்த மாகாங்கிற ஒரு பேஸ் இருக்குங்களா, மாகாங்கிற மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அது அமெரிக்காவுடைய ஒரு வலதுசாரி பேஸ். எப்படி இந்த ஊரில் ஆர்எஸ்எஸோ அந்த ஊரில் மாகான்னு நீங்கள் சொல்லலாம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அவங்க கடுமையான ஒரு ஆன்டி இந்தியா நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இந்த ஆன்டி இந்தியா நிலைப்பாடு காரணம் ஆர்எஸ்எஸ் இந்திய அதிகார அமைப்பு. அதுதான் அதுக்கு முழு காரணம். ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் அதான் நான் சொல்லி, இது எப்பவுமே ஒரு ஆள் மீதான பகை என்பது ஒரு நிகழ்வினால் வருவதல்ல. நெடுநாள் காயங்கள் ஒரு நாள் வெளிப்படும். நான் அவங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நானே இந்திய நாட்டுக்காரன் இல்லைன்னு எழுதி வச்சுருக்காங்க. இது சுப்பிரமணிய சாமி ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. அதை இங்கே எஃப்ஆர்ஆர் ஒன்று இருக்குது, ஃபாரின் ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன்.
அதை பெரிய சீரியஸாக எடுத்து ஒன்று வைக்கிறாங்கன்னா எப்படி வந்து இந்த நாட்டினுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது இந்த நாட்டினுடைய குடிமக்களையே எந்த அளவுக்கு அது அச்சுறுத்தலாக இருக்குங்கிறப்போ இப்போ வெளிநாடுகள்லேருந்து இப்போ அவங்க வருவாங்க இங்கே இந்த வரப்போ வந்து இந்த கொஞ்சம் மணி ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்க வந்து இப்போ ஐரோப்பாவினுடைய அனைத்து நாடுகளிலும் வெளியே தான் தெரியலையே தவிர நான் வெளிப்படையாக சொல்கிறது, நீங்கள் மதம்னு சொல்லக்கூடாது, கிறிஸ்தவர் நலன்களை பாதுகாப்பதற்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்குது. பிகாஸ் தே வேர் 100% கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் ஒன். இன்றைக்கு இறை நம்பிக்கை இல்லாத நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கு. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஜெர்மானுடைய பிஷப்ஸ் கவுன்சிலுங்கிறது அதனுடைய அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள். அது இப்போ இதெல்லாம் வந்து யாரும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற அந்த அவங்க வந்து எவாஞ்சலிக்கல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே வர்றப்போ வந்து அவங்க அந்த இமிக்ரேஷனில் நிறைய சங்கடங்கள் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் வரப்பெல்லாம் எங்களுக்கு இவ்வளோ சங்கடம் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான சுவாமிஜிக்களெல்லாம் நீங்கள் இறக்கலாம், நீங்கள் கோயில் கட்டலாம், ஒன்றும் அமெரிக்காவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஆன்டிபதி வந்து செட் ஆகிடுச்சு. எதிர் மனநிலை என்பது ஒரு செட் ஆகிடுச்சு. அது குறிப்பாக வெள்ளை மாளிகை தானே பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், எப்படி பிரதமர் அலுவலகம் இருக்கிறதோ, ஸோ அந்த வெள்ளை மாளிகையில் கட்டுப்படுத்துகிறவர்கள் வந்து ஒரு ஆன்டி ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கிறாங்க. ஆன்டி ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஆன்டி இந்தியாவாகவும் மாறுது. ஸோ இது ஒரு சிக்கலான இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறது, டெமோக்ராட்டிக் இந்தியா இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் வெரி ப்ராஸ்பெக்டிவ். அது உலகப்பரப்பில் பெரிய வல்லரசாக மாறும். ரைட் விங் இந்தியா அப்படி ஒரு தோற்றம் தெரியும், அப்படி ஒரு நேரட்டிவ் இங்கே பில்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி அது டிமினிஷ் ஆகிட்டு தான் வரும். இது யதார்த்தம். ஏதோ நமக்கு பிடிக்கலங்கிறக்காக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. ஓரளவுக்கு ஒரு 20-30 வருஷம் உலக அரசியலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்கிறனால அது நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.